செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் நடைபெற்ற ரோஸ் பேரணி பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்கள் இந்த பேரணியில் பவனி வந்தது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள பசடேனா என்ற நகரில் 123வது ரோஸ் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணிக்கு ஜஸ்ட் இமேஜின் என்று பெயர் சூட்டியிருந்தனர். 2 லட்சம் மலர்களை கொண்டு பல வகையான வடிவங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. அற்புதமான மிதவைகள், பறக்கும் பன்றிகள், நீர்சறுக்கு நாய்கள், சாரட் வண்டிகள் உள்ளிட்டவை பேரணியில் பவனி வந்ததைக் கண்டு பார்வையாளர்கள் பிரமித்தனர். கலிபோர்னியாவில் கடந்த 1980ஆம் ஆண்டு புத்தாண்டு தினத்தன்றுதான் முதலாக நடைபெற்ற ரோஸ் பேரணியில் பல்வேறு நாடுகள் பங்கேற்றன. சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் இந்திய வீரர் யூகி பாம்ரி வெற்றி பெற்றார். 17வது சென்னை ஓபன் டென்னிஸ் போட்டிகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள SDAD மைதானத்தில் நடைபெற்று வருகின்றன. நேற்று மாலை 5 மணி அளவில் தொடங்கிய ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த யூகி பாம்ரியும் ஸ்லோவேகியா நாட்டின் கரோல் பெக்கும் மோதினர். இதில் இந்திய வீரர் யூகி பாம்ரி ஸ்லோவேகியா வீரர் கரோல் பெக்கை 6-2, 6-3 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். இரண்டாவது ஆடவர் ஒற்றையர் போட்டியில் இந்திய வீரர் வர்த்தனை வீழ்த்தி குரோசிய வீரர் இவான் தாதிக் 4-6, 7-6, 6-1 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றார். இதனிடையே காயம் காரணமாக சோம்தேவ் சென்னை ஓபன் போட்டியிலிருந்து விலகியுள்ளார். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 72 ரன்களுக்குள் 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி வருகிறது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வருகிறது. மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்டில் ஆஸ்திரேலிய அணி 122 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 1-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்நிலையில் சிட்னி மைதானத்தில் 2வது டெஸ்ட் போட்டி இன்று அதிகாலை தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து வருகிறது. காம்பீர், ஷேவாக் ஆகியோர் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். ஆஸ்திரேலிய வீரர் பட்டின்சன் வீசிய பந்தில் கிளர்க்கிடம் கேட்ச் கொடுத்து ரன் எதுவும் எடுக்காமல் காம்பீர் வெளியேறினார். இதையடுத்து டிராவிட் 5 ரன்னிலும், லக்ஷ்மண் 2 ரன்னிலும், ஷேவாக் 30 ரன்களிலும் அடுத்தடுத்து அவுட் ஆனதால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர். சற்று முன்னர் வரை இந்திய அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 72 ரன்கள் எடுத்துள்ளது. சச்சின் டெண்டுல்கர் 30 ரன்னிலும், கோலி 10 ரன்னிலும் களத்தில் உள்ளனர். சச்சின் தனது 100வது சதத்தை இந்த போட்டியில் பூர்த்தி செய்வார் என்று ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். தானே புயல் நிவாரணத்துக்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் உறுதியளித்துள்ளார். சீனாவில் இந்திய தூதரக அதிகாரி தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் S.M. கிருஷ்ணா கண்டனம் தெரிவித்துள்ளார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு விவகாரத்திலிருந்து லோக்பால் மசோதா வரை பாரதிய ஜனதா கட்சி எதிர்மறை அரசியல் செய்து வருவதாக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் வகுப்பு நேரம் 35 நிமிடம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.